இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க. இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க. ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாகத்தாங்க இன்னைய வரைக்கும் இருக்குது. எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்டில் போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க, உங்களதை நான் செயல்படுத்தி பார்க்குறேன், அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலேயும் நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க. ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும், கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். சொல்லலை, யாருமே சொல்லலை, நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் காலத்தை நீங்கள் அப்படியே கடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமைஞ்சிடுது, நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது. அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம், இந்த வழியாக போங்க, உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு சிக்கல்களை கொடுத்துடுது, மன உளைச்சலை கொடுத்துடுது. ஆனால் இதனால் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள், வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க. அதனால தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும். இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மிதுன ராசிக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்வாதாரத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இப்பொழுது கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போங்க. ஏன்னா மிதுன ராசி எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தாலும் சில இடங்களில் உங்களுடைய சகிப்புத்தன்மை தான் இப்பயும் நீங்கள் மேலோங்கி நிற்க காரணமாக இருக்கீங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காமல் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்கள் மிதுன ராசி. ரொம்ப பொறுமை, அமைதி, நிதானம் இருந்தாலும் கோபமே வந்தால் கூட அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அதை மெதுவாக செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தான். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அமைப்பு இல்லைன்னா கூட சரி என்ன பண்ணுறது, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்ற அந்த பக்குவம் உடையவர்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு இப்போ எப்படிப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாருங்க. ஆதரவான செயல்களில் ஈடுபட வைக்கிறார், உங்களை எல்லா விதத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். இது நாள் வரையிலும் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுதுங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இந்த பொருளாதார ரீதியாக பல இழப்புகளை சந்தித்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வருமானத்திலிருந்து நிறைய சிக்கல், உங்களுக்கு உங்களால் பிரச்சனைன்றதை விட உங்களுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களால பிரச்சனைன்ற மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களாகவே இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பல சங்கடங்களை நீங்கள் அனுபவிச்சுட்டே தான் இருந்தீங்க. இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இப்போ மாற்றங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாறுதல்கள் இருக்குது. எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் சரியான அமைப்புக்கு உங்களுக்கு கொண்டு போகுதுங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. சிறந்த ஒரு முன்னேற்றத்திற்காக புதன் பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க. மிதுனத்திற்கு இப்போ அவர் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணுறது தாங்க உங்களுக்கு பலமாக இருக்குது. ஏன்னா புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்களை யோசிப்பீங்க. எதை செய்தால் நல்லது, எது செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிற தெளிவு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்திக்குங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்க. அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம். தொழில் நல்லா இருக்கும், வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குது. அதே போல் நிதித்துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வக்கீலாக இருக்கிறவங்க, கோர்ட்டில் வாதாடுறேன், ஜட்ஜாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இப்போ இருக்குது.
அதே போல் குரு பகவானை பொறுத்த வரையிலும் உங்கள் தொழில் வந்து சிறப்பாக இருக்க அதே அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு புதன் பகவானும் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார். நிறைய பேசிய சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தருணங்களாக உங்களுக்கு இருப்பதெல்லாம் ஒரு மாற்றத்திற்குரிய காலம்தாங்க. என்னதான் தடைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது, முன்னேற்றம் இருக்குது. ஆனால் மன அழுத்தம்லாம் வராத அளவுக்கு பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு சின்னதாக ஒன்று நீங்கள் செய்கிறீங்க, அது சரியாக வரலன்ன உடனே வந்து டென்ஷன்லாம் ஆகக்கூடாதுங்க. ஏன்னா பல இடங்களில் இதெல்லாம் சந்தித்து தானே வந்திருக்கீங்க. நிறைய கஷ்டங்களை சந்திச்சாச்சுங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டேங்க. வாழ்வாதாரமே இல்லாதப்போ கூட நான் கொஞ்சம் நிறைவாக தாங்க இருந்தேன் அப்படின்றவங்கலாம் இருக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்படணும், டென்ஷன் ஆகணுன்றதை யோசிச்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் வரதான் செய்யுது. இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு அதை வந்து சாதகமான பலன்களாக வரும்பொழுது இதெல்லாம் தடுக்குங்க. கோவப்படக்கூடாது. கோவப்பட்டால் உங்களுக்கு சரியான வழிவகை ஏற்படாது. அதனால் இப்போ குரு பகவான் நல்ல இடத்துல இருந்து மாற்றங்கள் இருக்குது, தொழில் வளர்ச்சி இருக்குது. போட்டிகள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்போ நீங்கள் தான் புதுசாக ஒன்று பண்ணுறீங்கன்னா அதை யாராவது பார்க்குறாங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க தொழில் போட்டியாக இருக்கிறவங்க பார்த்துட்டாங்கன்னா அடுத்த நாள் அதே மாதிரி பண்ணுவாங்க. உங்களோட தொழிலை கொஞ்சம் கெடுக்கணும், இல்லை வந்து அதை தடைப்படுத்தணும், ஏதோ ஒரு வம்பு பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தாலும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அது கொஞ்சம் மன சங்கடத்தை கொடுக்கும், பயத்தை கொடுக்கும். என்ன இது நமக்கு வந்து வர வேண்டிய லாபம்லாம் வராமல் போயிடுமோ, வியாபாரம் சரியாக இல்லாமல் போயிடுமோன்ற பதட்டம் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா யார் எதை செய்தால் நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியணும். நீங்கள் செய்கிறத அவங்க செஞ்சாலும் இல்லை அவங்க செய்கிறத நீங்கள் செஞ்சாலும் பலன் கிடைக்காது. உங்களுக்கு உரியது தான் உங்களுக்கு. அதனால் நீங்கள் செய்கிறத பார்த்து அவங்க செஞ்சுட்டு பெரிய லாபம்லாம் எடுத்துட முடியாது. அதே போல் உங்களை நஷ்டமும் ஆக்க முடியாது. உங்களுக்கு உரியதை எல்லாம் குரு பகவான் தெளிவாக உங்களுக்கு கொடுக்கறதுனால பயப்படாதீங்க. அதே போல் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் தீந்துடும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை, தாய் தந்தை இடையே ஒற்றுமை. ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வெளியே வரவங்களாம் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. அது ஒரு விஷயமே கிடையாது, அங்கே கோச்சிக்கிறது அதெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா? அதெல்லாம் இப்போ சாதகமான சூழ்நிலையாக போயிடும். உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும். ஒரு சாதாரண விஷயமா போயிடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எதற்கும் பெரிய ஆபத்துக்களோ பெரிய பிரச்சனைகளோ கிடையாது. அதெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனை. நீங்கள் போய் சாதாரணமாக பேசினாலே அவங்க வந்து வா அப்படின்ற அளவுக்கு உங்களை கூப்பிட்டுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுத்துருவாங்க. ஒரு நல்ல மாற்றம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் நல்லா மாற்றிக்கணும். அதே போல் வெளிநாடு பயணங்கள் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிறவங்க தாராளமாக இப்போ செல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. முயற்சி பண்ணுங்கள். ஏற்கனவே நிறைய பேர் இப்போ வந்து போகக்கூடிய அமைப்பிலேருந்து நிறைய பேர் போயும் இருக்கலாம். மிதுன ராசிக்கு அந்த அமைப்பு கொஞ்ச நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஏற்கனவே பலர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நான் போகணுன்ற முயற்சி பண்ணுவாங்க, கரெக்டாக போகக்கூடிய அமைப்பு வந்த உடனே கிளம்பியிருப்பாங்க. இப்போயும் அது குறையில்லைங்க உங்களுக்கு. இப்போயும் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். எது ஒன்றுமே முயற்சி பண்ணாமல் கிடைக்காது. அதனால் உங்களுக்கு வேணுங்கிறத தேட ஆரம்பிங்க. உங்களுக்கு நல்லபடியாக எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர்லாம் வேணாங்க, வெளிநாடெல்லாம் வேணாங்க, நான் வெளியூர் போயே சம்பாரிச்சிக்கிறேன், வெளியூர்னால் கொஞ்சம் கிட்ட நான் அப்பப்போ வந்துட்டு போகலான்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சாதகமான பலன் தாங்க. ஏன்னா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் போயிட்டு அப்பப்போ வந்துக்கிட்டு போயிட்டுருக்கா மாதிரி இருக்கும் பொழுது ஒரு மாறுதல் இருக்கும். அதே போல் பொருளாதார மாற்றமும் ஏற்படும். உங்களுக்குரிய வேலை அங்கீகாரம் அந்த இடத்துல நல்லா இருக்கும். ஒரு மேலதிகாரிகள் தொல்லையிலலாம் இருந்து மாறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. விருப்பம் போல் செய்யக்கூடிய அமைப்பை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறாரு. அதனால் தைரியமாக இறங்கி எந்த வேலை வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சில சவால்களான சில விஷயங்கள் இருக்குதுங்க. இந்த பூர்வீக சொத்தெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து இப்போ வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பேசக்கூடிய அமைப்பு சரியாக இல்லை, இருந்தாலும் பார்த்துக்கணும். அவங்க பேச்சுவார்த்தைக்கு வராங்கன்னாலும் கொஞ்சம் நீங்கள் நிதானித்து பேசி சில விஷயங்களை தெளிவாக நீங்கள் எடுத்து சொல்லி உங்களுக்குரியதை நீங்கள் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு சில விஷயங்கள் தவறாக போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிரச்சனை வரும், சண்டை சாடி அப்படின்ற மாதிரி போகும்பொழுது மன உறுதி இல்லாமல் போயிடும். உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கவலை கிடைக்கும். ஏன் தேவையில்லாமல் இது ஒரு சொத்து, இதுக்காக நம்மகிட்ட சண்டைக்கு வராங்களேன்ற மாதிரி எண்ணங்கள் ஏற்படும். இருந்தாலும் உங்களுக்கு உரியது உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. பண வரவு எல்லாம் நல்ல விதமாக இருக்குது. தொழிலிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட உள்ளதுங்க. சில தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள்லாம் எளிமையாக நீங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதற்கு தகுந்தாற் போல் திருப்தியாக அவர்களுக்கும் வாடிக்கையாளர்களின் மனதிற்கு ஏற்றாற் போல்
நீங்கள் நடக்கக்கூடிய அதாவது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு நல்லா இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் நிறைய உழைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் அது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேணாலும் வேலையை கொடுங்க, ஆனால் எனக்கு வர வேண்டிய வருமானம் குறையக்கூடாதுங்கிறத தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. குடும்பத்தில் இது நாள் வரையும் இருந்து வந்த சண்டைகள் எல்லாம் நீங்கி கொஞ்சம் அமைதி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. எவ்வளவோ சண்டை போட்டாச்சுங்க, வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்குங்கன்றவங்களுக்கு கூட இப்போ ஓரளவுக்கு அமைதியாக நிதானமாக பேசி பழகக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது. அதே போல் நிறைய பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. நிறைய பயணங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் திருமணத்துக்கு போகிற மாதிரி, சுப நிகழ்ச்சிகளுக்கு, கோவில்களுக்கு, எப்படியோ ஒரு பயணமாகவே இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் நீங்கள் வெளியூருக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது. சூரிய பகவான் உங்களுக்கு பொறுப்புகளை அதிகமாக கொடுக்குறாரு. நிறைய பொறுப்பு உங்களுக்கு இருக்கும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்களுக்கு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். நீங்கள் செஞ்சால் எல்லாம் சரியாக இருக்குங்க, நீங்கள் தாங்க செய்யணும்னு பொழுது அந்த இடத்துல அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் தயாராகவும் இருக்கணும். அதற்கு நிறைய நீங்கள் உழைக்க வேண்டிய அவசியமும் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு தப்பு வந்துடக்கூடாது, பேருக்கு எடுத்துக்கக்கூடாதுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருப்பதுனாலேயே கொஞ்சம் நீங்கள் அதற்காக பாடுபட வேண்டிய அவசியம் இருக்கும். சில நேரம் உடல் ரீதியான பிரச்சனைகள் கூட அதனால் ஏற்படும். கண் சரியாக தூங்க முடியாமல் இருக்கிறாங்க, நிறைய உணவு கரெக்டாக எடுத்துக்க முடியல, சரியான நேரத்தில் எதுவும் பண்ண முடியலன்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் அந்த பொறுப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அந்த உரிய பலன், இந்த வேலையை நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படிங்கிற அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் பொழுது எல்லாம் சந்தோஷமாயிடும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த இடத்தில் உங்களுக்கு சரியான அமைப்பை சூரியன் கொடுத்துருவாருங்க. ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய குடும்பம் வெளியே நான் தனித்தனியாக இருந்தாலும் ஒரு நல்லது கெட்டதுக்கு சேரக்கூடிய குடும்பங்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுதுங்க. பொருளாதார விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும். ஏன்னா கூட்டம் கூடுதுனாலே உங்கள் பேக்கெட்டில் இருக்க பணம் தான் காலியாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். செலவுகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க. சனி பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க. சனி பகவான் உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுக்குறார். வாழ்க்கையில் இனிமேல் உங்களுக்கு கஷ்டம் வராத அளவிற்கு உழைக்கும் திறனை கொடுக்குறார். அதிகப்படியான உழைப்பு இருக்குது, அங்கீகாரம் கிடைக்கும், பதவி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியம் இருக்குது. அதே போல் உரிய பதவி கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், பண வரவு இருக்கும், அதாவது சம்பள உயர்வு இருக்கும். அப்போ குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. தொழிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த அத்தனையும் நடக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைலாம் அதிகமாக இருந்திருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எதுக்கு உடம்பு சரியில்லைன்னே தெரியாது, சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். டாக்டர்கிட்ட போனால் கூட அதுவா சரியானதாங்க உண்டு, இதுக்கெல்லாம் மாத்திரை மருந்து கிடையாதுங்க, இது ஆனால் பெரிய பிரச்சனையும் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் உங்களுக்கே புரியாத புதிராக இருந்திருக்கும். இதை செய்யுங்க சரியாக போயிடும், எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சரியாக போயிடும், அவ்வளோதான் சொல்லுவாங்க. இதற்கான ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாதுங்க, இது சாதாரணமாக அதுவே சரியாகக்கூடியது, ஆனால் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குந்தாங்கன்றவாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இப்போ அதுவாக தன்னால் சரியாகக்கூடிய அமைப்பு இருக்குது. இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்திற்குரிய காலம்தாங்க. குழந்தைகளால் உங்களுக்கு பெரிய மனமாற்றம் ஏற்படுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால் அவர்கள் மூலமாக பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பொறுப்பு, அந்தஸ்து எல்லாம் குழந்தைகள் மூலமாக கிடைக்குது. மிதுனத்துக்கு பெத்த பிள்ளைகளால் கிடைக்குது. அது ஒரு சந்தோஷம் தானே. எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் குழந்தைங்களால் ஒரு சப்போர்ட் கிடைக்குதுன்னும் பொழுதே நமக்கு மனமாற்றம், மன சந்தோஷம்லாம் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இப்போ இருக்கிறதுனால திருப்திகரமான ஒரு வாழ்க்கையில் தாங்க இருக்கீங்க. அற்புதத்தை கொடுக்குதுங்க இறைவன். நீங்கள் அதை சரியாக உங்களுக்கு சாதகமாக அந்த காலத்தை மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எல்லா விதத்திலும் மாறுதல் இருக்குதுங்க. இப்போ இவ்வளோ விளக்கம் எதுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கும். நம்ம இப்படி தான் இருக்கணுமா, அப்படி தான் இருக்கணும்னு தெரியாமல் அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க, பிரச்சனையாகவே இருக்க மாதிரி இருக்கும். இந்தந்த இடத்துல சாதகமாக இருக்குதுங்க, இந்த இடத்துல சில விஷயங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்கோங்க, சிலதை இப்படி இருந்தாலும் நல்லது தான் நடக்கும்னு நம்ம சொல்லும் பொழுது உங்களுக்கு மன ஆறுதலும் கிடைக்கும். ரெண்டாவது தெளிவு கிடைக்கும். அதில் இருந்து உங்களுக்கு பிரச்சனைகளை வெளியே எந்த பிரச்சனையும் வராத அளவிற்கு அழகாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும்.
அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மாற்றங்கள் மிதுனத்துக்கு இருக்குது. எதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் இப்போ நடக்கும். ஏற்கனவே நிறைய பிளான் பண்ணேங்க, ஒன்றும் நடக்கலைங்க, எல்லா காரியமும் வேஸ்ட்டாக போயிடுச்சுங்கன்னவங்க கூட இப்போ அந்த காரியங்களை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியான பலன்கள் கிடைச்சிருங்க. இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்குது. வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய காலமாக தாங்க இருக்குது. மிதுனத்தை பொறுத்த வரையிலும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்குங்க. நல்ல ஒரு மாற்றம் தருது. அதே போல் பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு, இது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். எந்த பெருமாள் கோயிலுக்கு வேணாலும் போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எப்படியாக இருந்தாலும் நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கோங்க. பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்கும். துளசி மாலை வாங்கி கொடுங்க, வேறு ஒன்றும் வேணாங்க. பெருமாளுக்கு ஒரு முழம் துளசி மாலையை வாங்கி கொடுத்துட்டு நின்று உங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. எல்லா மாற்றங்களும் ஏற்படும். அதே போல் முருகனுக்கு செவ்வாறளி மாலை வாங்கி கொடுங்க. பூவாக கிடைச்சாலும் சரி, மாலையாக கிடைத்தாலும் சரி, வாங்கி நிவர்த்தி பண்ணிட்டு வாங்க. உங்கள் பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். அதனால் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் மிதுனத்தை பொறுத்தவரையிலும் அற்புதமான காலமாக இருக்குதுங்க. அதை நீங்கள் எப்படி தெளிவாக கையாளுவதுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டு அதை தெளிவுபடுத்திக்கோங்க. உங்கள் வாழ்வாதாரம் பல மடங்கு மாற்றம் அடையக்கூடியதாக இறைவன் கொடுத்துருக்காருங்க.